பத்திரகாளியின் குடும்பத்திற்கு வைத்த சூனியத்தினை பூமாரி வீட்டு பூனை சின்சான் அகற்றி விடுகிறது. அம்மா, இது அந்த சூல இருந்து தப்பிச்சு வந்த பூனை தானே? இது எப்படி இங்க வந்துச்சு? உடனே ஜூக்கு போன் பண்ணி இந்த பூனைய கூட்டு போக சொல்றேன். முதலாளி அம்மா, நில்லுங்கம்மா, நில்லுங்க. அட என்ன முதலாளி அம்மா, இந்த பூனை தான் நம்ம எல்லாரோட உசுரையும் சேர்த்து காப்பாத்திருக்கு. அத போய் மறுபடியும் சூளையே விடணும்னு சொல்றீங்களம்மா. இது சாதாரண பூனை இல்ல முதலாளி அம்மா, இது புத்திசாலியான பூனை. இத நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம். ஹே எலிஃபண்ட், இந்த வீட்ல ஒன்னையே மேய்க்க முடியல, இதுல இன்னொரு டவுசர் மாட்டின பூனைய வேற மேய்க்கணுமா? சொன்னா கேளுங்க முதலாளி அம்மா, இது ரொம்ப ரொம்ப புத்திசாலியான பூனை. இந்த புத்திசாலி பூனைக்கு டான்ஸ் கூட ஆட தெரியும், தெரியுமா? யாரா பூனை டான்ஸ் ஆடல. மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிரே. பாத்தீங்களா முதலாளி அம்மா, பூனை எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்க. நாரக கட்டி பறந்து வரும் ரெண்டு காலே குதிரை. சரி, என்னமோ பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, வர வர நம்ம வீட்டுல பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகுது. This is very wrong. முதலாளி அம்மா, நீங்க பயப்படாதீங்க. ஒரு பழைய சோறு பழைய கருவாடும் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த பூனை இதையே சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இங்கேயே இருந்துக்கும். மச்சான் பேரு மதுரை. எல்லா பூனை படம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கே போயாச்சு, நீ என்னல இன்னும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? நிப்பாட்டுல. எல்லா பூனை நீ சாதிச்சிட்டல, நீ இனி இந்த வீட்டுலயே பத்திரமா இருக்கலாம். இன்னும் மீதம் இருக்கிற பண்ணு மேலையும் குத்தீஸ்வரர் தம்பியையும் எப்படியாச்சும் சந்திச்சிட்டோம்னா பிறகு நாம 4 பேரும் ஒன்னா சேர்ந்துடலாம். ஏமா, உங்க வீட்டுக்கு அமெரிக்கால இருந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்குமா? என்னது, அமெரிக்கால இருந்தா? அமெரிக்கால இருந்து யாரு கிஃப்ட் அனுப்புனா? அதுவாமா, ஏதோ சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டின்னு போட்டிருக்குமா. என்னது, சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி தம்பியா? அப்போ அப்போ ஒருவேளை சயின்டிஸ்ட் தம்பிக்கு இது டைம் மிஷின் மெழுகுவர்த்திய பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுட்டாரா? டைம் மிஷின் மெழுகுவர்த்தி மட்டும் இருந்துச்சுன்னா பிறகு குத்தீஸ்வரர் தம்பிய கடந்த காலத்துக்கு போய் சுலபமா சந்திச்சிடலாம். எம்மா, அவசரமான கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள அப்படி என்ன இருக்கும்? யாரா பூனை, நீ கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள யாரி உள்ள என்ன இருக்குன்னு பாருல. என்னல இது, புளுக்கு புளுக்குன்னு கண்ணை சிமிட்டிக்கிட்டு ஏதோ ரோபோ மாதிரி இருக்கு. இது என்ன பேப்பரு? டூ சுக்கி அக்கா. ஓஹோ, அப்போ சுக்கிக்கு வந்த கிஃப்டா? அம்மா சுக்கி கண்ணு, உனக்கு கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்குமா? அம்மா சுக்கி கண்ணு, இங்க பாருமா, உனக்கு ஏதோ பொம்மை வந்திருக்கு. அட அலாரங்களாக்கு. என்னது, அலாரம் அடிக்கிற கடிகாரமா? என்ன மக்கா சொல்றா? பார்த்தா ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு, நீ என்னடான்னா கடிகாரன்னு சொல்றா? அட ஆண்டி, அந்த பொம்மையோட வயித்தை பாருங்க. அங்க பாருங்க, கடிகாரம் மாதிரி ஒண்ணு சுத்திட்டு இருக்குது பாருங்க. அட ஆமா, பார்த்தா ஏதோ வெளிநாட்டு கடிகாரம் மாதிரி இருக்கு.
அது ஆண்டி, நாம ஏதாச்சும் வேலை செய்ய மறந்துட்டோம்னா அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த அலாரம் கிளாக் ரோபோ. இந்த ரோபோவை வச்சு மட்டும் நாம டைமை செட் பண்ணி வேலையும் செட் பண்ணிட்டோம்னா பிறகு எந்த வேலையுமே நாம மறக்கவே மாட்டோம். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆண்டி, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். அட பாரம்மா, அந்த சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி தம்பி டைம் மிஷின் மெழுகுவர்த்தி அனுப்பியிருப்பாருன்னு பார்த்தா ஒரு அலாரம் அடிக்கிற ரோபோவில் அனுப்பி வச்சிருக்காரு. இது வேற கண்ணை புளுக்கு புளுக்குன்னு சிமிட்டிட்டு கிடக்கு. இது என்னடி அலாரம் அடிக்கும்? காசா பணமா? நாமளே இது என்னடி அலாரம் அடிக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனாயிட்டா, நான் சொல்றத கேளு. 10 மணிக்கு என் புள்ளைய பள்ளிக்கூடத்துல விடணும். 12 மணிக்கு நல்ல பிரியாணி கடையா பார்த்து பிரியாணி சாப்பிடணும். அப்புறம் 1 மணிக்கு பார்க்ல விளையாடிக்கிட்டே வாக்கிங் போகணும். அப்புறம் 4 மணிக்கு மறுபடியும் என் புள்ளைய பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வரணும். அப்புறம் கடைசியா 6 மணிக்கு உட்காந்து வீட்டு டிவியில சீரியல் பார்க்கணும். அம்புட்டு தானா? அலாரம் செட் ஆயிட்டா? இவ்வளோ ஈஸியான வேலை தானா? ஆனா என்ன சயின்டிஸ்ட் தானோ அப்போ ஒரு அலாரம் அடிக்கிறதுக்காகலாம் ஒரு ரோபோவை தயாரிச்சு வச்சிருக்காரு. அலாரம் அடிக்கிறதுக்கெல்லாம் ரோபோ செஞ்சு வச்சிருக்காவ, ஆனா சமைக்கிறதுக்கு ஒரு ரோபோவையும் கண்டுபிடிக்க மாட்டேங்கானுவ. முதல்ல என் புள்ளைய காலையில 10 மணிக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும். காலையில 10 மணி தானே சொன்னேன், அப்புறம் நீ எதுக்கு நடுராத்திரி 10 மணிக்கு அலாரம் அடிச்சிட்டு இருக்கா? அது எனக்கு தெரியாது. சுக்கிய ஸ்கூலுக்கு விடணும், ஸ்கூலுக்கு விடணும். ஏலா பொம்மை, என்ன பார்த்தா என்ன காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? இந்த நடு ராத்திரியில எவன் பள்ளிக்கூடம் திறந்து வச்சிருப்பான்? பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக முடியாது, வெள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. அதனால ஒழுங்கா சோபாலையே படுத்து தூங்கு. வந்துட்டானுவ பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வெள்ளிக்கூடத்துக்கு போகணும்னுட்டு. Get up! Get up! Get up! ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு, சீக்கிரம் கிளம்பணும். ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஸ்கூலுக்கு கிளம்பணும். சீக்கிரம் அவளை எழுப்பு, ஸ்கூல்ல கொண்டு
மறந்துடாதடி சுக்கி. Already very late. Go to school fast. ஏம்மா இவள பள்ளிக்கூடத்துல விடுற வரைக்கும் இந்த ரோபோ என்ன விடாதட்டுக்கம்மா. Go 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 fast fast. Go 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 full speed. full speed தான் தாயி, full speed தான். ஒரு வழியா பள்ளிக்கூடத்துக்கே வந்தாச்சு. ஏன் இவளை கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்து புட்ட என்ன விட்டு. Congratulations, your task has been completed. அம்மாடி, ஒரு வழியா அந்த ரோபோ கீழே சாஞ்சிருச்சு. இனி நிம்மதியா தூங்கலாம். என்னாச்சு என்னாச்சு? யாய், நீ என்ன மறுபடியும் எந்திரிச்சிட்டியா? டைம் ஆயிட்டு, சீக்கிரம் வா, பிரியாணி சாப்பிட போகணும். பிரியாணியா? இந்நேரத்துலயா? ராத்திரி 12 மணிக்கு பிரியாணியா? என் புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு விட்டதுக்கு அப்புறம் ஒரு 12 மணி காட்டும் நல்ல பாய் கடை பிரியாணி சாப்பிடணும். அம்மாடி, ராத்திரி 12 மணிக்கு எந்த கடையில போய் பிரியாணியை திங்கிறது? பிரியாணி சாப்பிட போ, பிரியாணி சாப்பிட போ. போச்சு, வசமா மாட்டினேன். ஏ